மேலறை தியானம் ஜூலை மாதம் 12ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கதி ஊசி, கன்சாஸ், USA. தலைப்பு கடவுளின் வல்லமை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோபு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு, இவைகள் அவருடைய கிரியையின் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். அதிகாலையில் இடி முழக்கத்துடன் கூடிய புயல் நான் வசித்த பகுதியை கடந்து போனது. அந்த நேரத்தில் கடவுளின் வல்லமையை பற்றிய ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. அந்த இடி முழக்கத்தினூடாக கடவுள் தமது அன்பை எனக்கு தெரிவிப்பதாக உணர்ந்தேன். ஒவ்வொரு முழக்கமும் கடவுளின் அமைதியான பிரசன்னத்துக்கு என்னை கொண்டு போனது. இந்த புயல் எனது ஆச்சரியத்தை தூண்டுவது போலவே இவ்வுலகின் அதிசயங்களை பார்க்கும் எனது பேரக்குழந்தைகளின் மகிழ்ச்சியான சிரிப்பு, நாங்கள் உலாவப் போகும் நேரங்களில் எனது கணவரின் பலமான கைகள் என்னை பிடித்துக் கொள்வது, ஒரு சிறிய விதையிலிருந்து வளரும் செடியின் அழகான மலர்கள், இயற்கையின் அழகு, பறவைகளின் இனிமையான ஓசை போன்றவை கடவுள் என்னுடன் அமைதியாக பேசுவதையும் அவருடைய வல்லமையையும் அழகையும் அவர் என்னில் வைத்திருந்த அன்பையும் வெளிப்படுத்துகிறது. எதையும் அழகாக சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள கடவுள் எம்முடன் தாம் வைத்திருக்கும் உறவில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். கடவுள் எம்முடன் தினமும் நாள் முழுவதும் பேசுகிறார். ஆனால் அவர் பேசுவதை கேட்கவும் அவர் செய்வதை பார்க்கவும் எமது காதுகளையும் கண்களையும் திறந்து வைத்திருந்தால் எமது வாழ்வில் அவர் செய்வதையும் செய்ததையும் பார்க்கலாம். ஜெபம். அன்பான கடவுளே, தினமும் பல வழிகளில் எம்முடன் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்று நான் கடவுள் பேசுவதை அவதானித்து கேட்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.